മൃഗം എന്ന തമിഴ് ചിത്രത്തിലെ നായകന്റെ പൗരുഷത്തിന് മൂർച്ച കൂട്ടിയ പോരുകാള രാമുവാണിത്. തിരശ്ശീലയിലെ രാജസഭാവം യഥാർത്ഥ ജീവിതത്തിൽ ഇവനില്ല. തൻ്റെ യജമാനന്റെ ചൊല്ലും വിളിയും അതേപടി അനുസരിക്കുന്ന സാധു. ഇത് രാജമാണിക്യത്തിൽ മമ്മൂക്കയുടെ കൂടെ അഭിനയിച്ച കാളെ. ഞാൻ സ്പാനിഷ് മസാലയിൽ ബുൾ ഫൈറ്റൊക്കെ ഷൂട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷേ ആദ്യമായിട്ടാണ് ഒരു ബുള്ളിനെ ഞാൻ ഇത്ര അടുത്ത് പിടിക്കുന്നത്. ഇവൻ അപകടകാരിയല്ല. ഈ സ്പാനിഷ് മസാലയിലെ ബുള്ളുകൾ എന്ന് പറയുന്നത് ഭയങ്കര വയലൻ്റായിട്ട് ആളുകളുമായി യോദ്ധാക്കളുമായിട്ട് ഫൈറ്റ് ചെയ്യുന്ന ബുള്ളുകളാണ്. ഇത് വളരെ ട്രെയിൻഡ് ആയിട്ടുള്ള ബുള്ളാണ്. എന്താ അവൻ്റെ പേരെന്നെ? രാമു. രാമു എന്നാണ് അവൻ്റെ പേര് പോലെ തന്നെ ശാന്തനാണ്. എന്നോട് ഇദ്ദേഹം ബായി പറഞ്ഞു ഇതിൻ്റെ മീതെ കയറി ഇരുന്നോളാൻ, ഒരു കുഴപ്പമില്ല ഇതിൻ്റെ മീതെ കയറി ഇരുന്നോളാൻ പറഞ്ഞു. പക്ഷേ എനിക്ക് കുറച്ചുകൂടി സിനിമകൾ സംവിധാനം ചെയ്യാനുള്ളതുകൊണ്ട് ഞാനത് പിന്നീട് ആവാമെന്ന് വിചാരിച്ചു. ഇതിനാൾ മിടുക്കനാണ്. അറവാൻ എന്ന് പറയുന്ന സിനിമ ഇപ്പോൾ വരാൻ പോകുന്ന നമ്മുടെ അർച്ചന കവി അഭിനയിച്ച സിനിമയാണ് അറവാൻ. ആ സിനിമയിൽ ഇവനും അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അർച്ചനയുടെ പേരാണോ എന്ന് എനിക്കറിയില്ല. രാമു സൗഖ്യമാ? நான் தான் நாட்டாமை, இந்த கிராமத்துக்கு தலைவன், இது என் காளை, தைரியம் இருந்தா வாங்கடா வந்து போராடுறா ராமு கிட்ட. ராமு என்ன ஒன்றும் பண்ணாதீங்க. ഇവനെ കാണുമ്പോഴാണ് നമുക്ക് സിനിമയിൽ ഇവനെയൊക്കെ വെച്ച് എന്തെങ്കിലും ചെയ്യാൻ തോന്നുന്നുണ്ട്. സ്പാനിഷ് മസാലയിൽ ദിലീപ് ഒരു കാളയുടെ വേഷത്തിൽ വരുന്നുണ്ട്. കാളയ്ക്ക് നോൺ വെജിറ്റേറിയൻ കൊടുക്കുമോ? ഇല്ല അല്ലേ? அது சும்மா சொல்கிறது இல்லை, எல்லாம் சும்மா. இப்போ ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி எல்லாம் வரணும்னா ரம் கொடுக்கும் சொல்கிறது சரியா? பிராண்டி ரம் அதாவது கொடுக்கும். சோர்ந்து போய் நின்றுடும், ஆக்ட் பண்ணாது. அது ஹாப்பியாக மூடு வரும்போது எடுத்துடுறோம். சப்போஸ் ஃபோர்ஸாக வரணும்னா பசு மாடு இருக்குது, அதை கொண்டு நிப்பாட்டும். அந்த மூடு வரும்போது மாடு ஓடி வரும், அந்த ஃபோர்ஸில் வந்து இடுக்கே வரும், அப்போ ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கு ஞாபகம் இருக்கா? குறைஞ்சது ஒரு 50-60 படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் 60 படம் பண்ணியிருக்கேன். கம்பெனிலேயே பண்ணியிருக்கு. இப்போ வெளியில் வந்து ஒரு 20-25 படம் பண்ணியிருக்கேன் தனியாக வந்து. இப்போ ரீசெண்டாக பண்ணிய படங்களே இது தமிழில்? இப்போ ரீசெண்டாக இப்போது வாகேஷ் உடவா பண்ணியிருக்கேன், ஆடு வச்சு. இது அப்புறம் இந்த படம் ஒன்று அர்வான் படம் பண்ணிகிட்ருக்கேன். அனி தீபாவளி முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. அதில் மாடு ஆக்ட் பண்ணியிருக்கு. அவுத்துட்டா கூப்பிட்டா வர்றது போகிறது, ஹீரோ கூட வர்றது, இந்த மாதிரி சீக்வன்ஸ். ഈ മൃഗം சொல்லிட்டு പടത്തിൽ அது வந்து மாடு போயிட்டு வரும் போகிறோம். അത് നിങ്ങൾ തന്നെ? அப்புறம் இப்போ வேற படங்கள் மலையாளத்தில் ஏதாவது? மலையாளத்தில் ஒரு படம் தான் இது, மம்முட்டி சார்து. மிருகயா மாடு வச்சு காளை வச்சுட்டு ராஜமாணிக்கம். அதே ரீமேக் வந்து கன்னடத்தில் பண்ணியிருக்காங்க, விஷ்ணுவர்தன்.